பச்சைப்பயிர் குழம்பு செய்கிறதுக்காக 1 கப் அளவு பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன். அதாவது இது 1/4 கிலோ. இதை நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. ஒரு குக்கரில் போட்டுட்டு இந்த பச்சைப்பயிரை நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு. அடுத்ததாக இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா, தக்காளி, மஞ்சள் தூள், தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெயை சேர்த்து குக்கர் கேப் போட்டு 3லேருந்து 4 விசில் விட்டுக்கலாம். அது விசில் வர்றதுக்குள்ளே அடுத்தது நான் ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கிறேன். இன்றைக்கி தக்காளி ரசம் தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு நான் புளி சேர்த்தலை. தக்காளி 3 பெரிய பழமாக எடுத்து கட் பண்ணிவிட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, சீரகத்தை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். இதை கையிலேயே சேர்த்துக்கலாம். ஆனால் என்னோடய கையை ரொம்ப ஹீட்டு, சீக்கிரமாக கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுனால நான் மிக்சிலேயே போட்டு அரைச்சிட்டேன். இப்போது தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் ரசம் பவுடர், எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணியை சேர்த்துட்டு இதை ஒரு கொதி வர்றதுக்கு வச்சிடலாம். இது கொதி வரட்டும். அடுத்ததாக உருளைக்கிழங்கு பொரியல் செய்கிறதுக்காக 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை எடுத்து அது 2-3 கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு பொரியல் செய்கிறதுக்காக கொஞ்சமாக வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிறேன். உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நமக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அது காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, சீரகம், கடலைப்பருப்பை போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு பீசஸையும் அதில் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். டேஸ்ட்டுக்காக ஒரு 2 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த 2ஐயும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூளையும் போட்டு வதக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே குழம்புக்கோ ரசத்துக்கோ ஆகிற மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு 1 இன்ச் அளவு இஞ்சியை எடுத்திருக்கேன். இதையும் நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கு வெந்திருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தேவையான மசாலாவை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். 1 தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கறி மசாலாவை சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி லைட்டாக தண்ணியை தெளிச்சிட்டு, இது ட்ரை அப்படிங்கிறதுனால லைட்டாக தான் தண்ணியை தெளிச்சிருக்கேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் வேகட்டும், மூடி வச்சிடலாம். அடுத்ததாக ரசம் தாளிக்கிறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்தில் கொத்தமல்லி இலையை சேர்க்காம நான் கசூரி மேத்தியை இந்த மாதிரி பவுடர் பண்ணி போட்டுக்கிறேன். கசூரி மேத்தியை இந்த மாதிரி நுணுக்கி போடுறதுனால ஃப்ளேவர் நமக்கு இன்னும் நல்லா கிடைக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். 10 நிமிஷத்துலேயே உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ரசம் தாளிக்கிறதுக்காக பூண்டை 2-3 இடித்து வச்சுக்கிறேன். அடுத்தது தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு, சீரகம் சேர்த்துட்டு இடித்து வச்சுருக்கிற பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கூட ஒரு 3லேருந்து 4 வரமிளகா, இது நல்லா காரமாக இருக்கும். இதை அப்படியே கிள்ளி போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அந்த தாளிச்சிருக்கிற பொருளை ரசத்தில் போட்டுட்டு கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சேர்த்து கலந்து விட்டுட்டா வீடே மணமணக்கிற என்னோடய ஸ்டைலில் செஞ்ச தக்காளி ரசம் ரெடி. இப்போ இதை மூடி வச்சுட்டு அடுத்ததாக பருப்புக்காக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தை நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு இதையும் அந்த இடிக்கிறதுல போட்டுட்டு லைட்டாக பவுடர் பண்ணிக்கலாம். நல்லா பவுடர் பண்ணணும். இது கூட தனியாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குதுன்னு. இது கூட ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டை சேர்த்து அதையும் நல்லா இடித்து எடுத்துக்கிறேன். இப்போ தாளிக்கிறதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு கடுகு, சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருந்த இஞ்சி, அப்புறமா இடித்து வச்சுருந்த பூண்டு, சீரகம் அந்த பவுடரை போட்டு அது கூட வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ இது 1 நிமிஷம் போல் வேகட்டும். இதுக்குள்ளே நம்ம பச்சை பயிரை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ பருப்பை நல்லா ஃபுல்லாக மத்து வச்சு கடைஞ்சாச்சு. இது கெட்டியாக இருக்க கொஞ்சம் தண்ணி போல் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை அடுப்பு மேலே வச்சுட்டு தாளிச்சிருக்கிறத அதில் கொட்டிட்டு இதை கொதி வர்றதுக்கு விட்டுடலாம். இதுக்குள்ளே நான் கொஞ்சம் சாலட்க்கு ரெடி பண்ணிக்கிறேன். வெள்ளரிக்காய், டொமேட்டோ, வெங்காயம் இது எல்லாத்தையும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக மல்லி இலையை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த சாலட் கூட நமக்கு என்ன பவுடர் வேணுமோ அதை நம்ம சேர்த்துக்கலாம்.
பட்டை பவுடர், பெப்பர் பவுடர், சில்லி பவுடர். இன்றைக்கி நான் கொஞ்சமாக சில்லி பவுடரும் உப்பையும் சேர்த்து கலந்து விட்டு இந்த சாலடை சிம்பிளாக ரெடி பண்ணிக்கிறேன். பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது, ரெடி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இப்போது கிச்சனில் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. பருப்பு மட்டும் கொதி வர்றதுக்குள்ளே கிச்சன் செல்ஃபை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு சமையலுக்கு யூஸ் பண்ண எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சிட்றேன். சிங்கில் பாத்திரம் இருக்கும் அப்படின்னாலே அடுத்த வேலை செய்கிறதுக்கு நமக்கு மூடே வராது. அதனால உடனுக்குடனே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டா வேலை சுலபமாக முடிஞ்சிடும். குழம்பு கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு குழம்ப மூடி வச்சிட்றேன். இன்றைக்கி ஸ்கூல் ஹாஃப் டே அப்படிங்கிறதுனால பசங்க காலையில் வெறும் வயிற்றோட, அதாவது ப்ரெட்டு பாலை மட்டுமே சாப்பிட்டுட்டு போனாங்க. வந்த உடனே நீ பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் மத்தியானமே எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. நைட் டின்னருக்கு பச்சை பயிர் செஞ்சுருக்கிறதுனால சப்பாத்தி செஞ்சுக்கிட்டால் போதும். கைஸ், இன்றைக்கி நான் பண்ண இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ஆரோக்கியமான உணவாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பி சேஃப், பி ஹாப்பி. தேங்க்யூ.